உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போது இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட நீங்கள் எல்லாரும் என்னுடைய பதிவை ரொம்ப திருப்தியாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நாங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டுருக்குறோம். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மகர ராசிக்கு இந்த பலனை பார்க்கலாம். இப்போ மகர ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான், 4ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது எங்கே பயிற்சி ஆகிறாங்க? விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக வீண் விரயங்கள் கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்காது. நாம் எதை எதிர்பார்த்து போனாலும் கஷ்டம் நஷ்டம் முடிவில் பார்க்க போனால் நம்மளுக்கு நஷ்டம்தான் நிற்கும். ஆனால் இந்த பீரியடில் அப்படி இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானை குரு பகவானாகப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்த்துறாரு. அப்போ அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது குரு மங்கள யோகம் அடைகிறார். அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுது. அப்போ அந்த செவ்வாய் பகவானால் கோடி புண்ணியத்தை அடையப் போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களே, இது அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சு நீங்கள் நல்ல பொசிஷனில் உங்களை பார்த்து யார் பார்க்க போனால் இலக்காரம் பேசினார்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். அப்போ இந்த லாபஸ்தானாதிபதி குருவுடைய பார்வையில், அப்போ அந்த குருவுடைய பார்வையில் அந்த லாபஸ்தானாதிபதி பட்டுட்டார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏதாவது ரூபத்தில் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய வேகத்துக்கு பார்க்க போனால் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஈடு கொடுத்து எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்மளுக்கு புத்தி கூர்மையை கொடுப்பாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது துணை இருந்து வேகமாக செயல்பட செய்வார். ஏன்னா செவ்வாய் பயிற்சி அப்படின்னாவே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது எந்த காரியத்தையுமே வேகமாக செய்ய வைப்பார். அப்போ மகர ராசிக்காரங்களே, நீங்கள் இதற்கு முன்னாண்ட எந்த காரியத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களோ, எத்தனை வருஷமாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களோ, அந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானால் உங்களை செய்ய வைக்கும். அப்போ நீங்கள் தொழில் செய்வதற்கு செவ்வாய் பகவான் துணையாக இருப்பார். அந்த தொழிலில் உங்களை வளர்த்தி ஆளாக்கி நல்ல நிலைமை கொண்டு வருவார். ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இருந்த வேலையும் போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சினால் மகர ராசிக்காரர்களாகப்பட்டது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, எந்த ரூபத்திலையும் ஒருபடி கீழே போவதற்கு வாய்ப்பே இல்லை, 100க்கு 100 இல்லை. அதனால் பார்க்க போனால் மகர ராசிக்காரங்களாகப்பட்டது நீங்கள் வாழப்போகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படியாவது நீங்கள் முன்னுக்கு வரப்போகிறீங்க. இந்த கடைசி காலகட்டம், அதாவது இப்போ இந்த பாத சனியில் இருக்கிறீங்க. இந்த பாத சனி கடைசி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை பெருசாக எந்த ரூபத்திலையும் பாதிக்காது. அதுவும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். இது பார்க்க போனால் 2ஆம் 7.5 இருந்தால்
கண்டிப்பாக பாதிக்காது. முதல் சுற்று 7.5 இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கல்வி, வாழ்க்கை, தொழில் இது எல்லாத்துலேயுமே பாதிக்கும். உங்களுக்கு பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுவும் பார்க்க போனால் இது பாத சனி, கண்டிப்பாக உங்களை பார்க்க போனால் பெருசாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த சனி விலகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை, நல்ல ரூட்டை, ஒரு தொழில் வளத்தை, ஒரு தொழில் தர்மத்தை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டிட்டு தான் போக முடியும். எந்த ரூபத்திலையும் உங்களை அழிச்சிட்டு போகாது. உங்களை பார்க்க போனால் நீங்கள் வளர்வதற்குண்டான பாதையை காட்டிட்டு தான் கண்டிப்பாக போகும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்காகப்பட்டது 8ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, இந்த 2 கிரகங்களும் தனுசில் இருக்கிறாங்க. புதன் பகவானும் சூரிய பகவானும். அப்போ அந்த சூரிய பகவானை குரு பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க போனால் 8ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதியை, அந்த அதிபதி வீட்டையும் குரு பார்க்குறாங்க. அந்த 8ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானையும் குரு பார்த்துடுறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? கண்டிப்பாக ஒருத்தருடைய பேர் கெட்டு போகிறது, கடன் அதிகமாக வாங்கிக்கிறது, கடன் கட்டாமல் சொல்லாமல் வெளியூர் போகிறது, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது, இது மாதிரி பார்க்க போன கெண்டங்கள், ஜெயில் வாழ்க்கை, இது எல்லாமே. அப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அந்த மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊருட்டு போகாமல் அதே ஊரில் இருந்து நம்ம கடனை கட்டலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அவங்களுக்கு பதில் சொல்லி நாம் நம்மளுடைய கடனை கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். காரணமாகப்பட்டது அந்த குரு பகவான் சூரிய பகவானை பார்த்ததுனால. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தீரும். அரசியல் பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். பெரிய பெரிய வேலையில் இருந்து நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் அதற்கு பார்க்க போனால் இந்த பீரியடில் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக நீங்கள் நல்ல வேலையிலிருந்து அந்த வேலையில் பார்க்க போனால் உங்களுக்கு அந்த வேலையை உங்களுக்கு பார்க்க போனால் இல்லாத அளவுக்கு பண்ணினாங்க. அது வேலையில் பார்க்க போனால் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வேறு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல வேலை, அதை விட சிறப்பான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக, சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நம்மளை வாழ்க்கையில் வாழ வைக்கும். நம்மளை பார்க்க போனால் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு சேர்த்தும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தை இப்போ நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் பட்ட அந்த கஷ்டமாகப்பட்டது பல மாதங்கள், பல வருஷங்கள் ஆகப்பட்டது. அந்த கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் நொந்து போய் இப்போ நம்ம சொல்கிறது கூட உங்களுக்கு பொய்யா தெரியலாம். இதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான பயிற்சி 11ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி, சுகாதிபதி, உங்களுக்கு வண்டி வாகனங்களை கண்டிப்பாக மாற்ற செய்யும், பூமி வாங்க செய்யும், பூமியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளாகப்பட்ட உங்களுக்கு தீரும். கண்டிப்பாக நல்ல அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வீரியம், ஒரு வெறிச்செயல், உங்களுடைய முயற்சி, இது எல்லாமே பாஸ் ஆகும். அது போக உங்களுடைய ராசிக்கு பார்க்க போனால் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடன் குறையும், சத்துருக்களாகப்பட்டது உங்களை விட்டு விலகி போவார்கள், சத்துருக்கள்னால இருந்த பிரச்சனைகளாகப்பட்டது உங்களுக்கு தீரும், கடனும் கண்டிப்பாக குறையும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புங்கிறது நல்லா அமைவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இது எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதை நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுக்கு பார்க்க போனால் ராகு பகவானுடைய சப்போர்ட் இருக்குது. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணும். உங்களை பார்க்க போனால் அந்நிய நாடு, அயல் நாடு, வேறு தேசம் இது மாதிரியான தொடர்புகள் கொடுக்கும். இங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த ராகு பகவானால்
கண்டிப்பாக உங்களை உயர்த்தி வைக்கும், உங்களை நல்ல இடத்துல வச்சு அழகு பார்க்கும். யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக செயல்படலாம். தைரியமாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், 6ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் தான், 9ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் தான். இந்த 9ஆம் இடத்து அதிபதியை புதன் பகவானையும் குரு பார்த்துட்டார். அப்போ அந்த குரு பார்த்துட்டார்னா கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியஸ்தானம். அப்போ அந்த பாக்கியாதிபதியை குரு பார்த்துட்டாங்க. அப்போ அந்த குரு பார்த்ததுனால கோடி புண்ணியங்கள். அப்போ பாக்கியாதிபதியை குரு பார்த்துருக்கிறாருன்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் காட்டும். நீங்கள் போகக்கூடிய பாதையில் இருட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வெளிச்சம் தெரியும். நீங்கள் எந்த ரூபத்திலையும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது ராகு நல்லா இருக்கிறாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாரு. இது போக செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாரு, 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுவும் இல்லாமல் குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த கவலையும் படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்களுடைய கடன் கரையும், உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும், நீங்கள் வாழ்ந்தே தீருவீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா? இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேர் பார்க்க போனால் பெரிய பெரிய விஐபியாக இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் உங்களுடைய நேர காலங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.